நாளையிலேருந்து டயட்டில் இருக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் க்ரில்லாம் வாங்கிட்டாங்களா. ஐயோ, எப்படி நம்ம க்ரில்லை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த காளான் ஃப்ரைட் ரைஸு மசாலா கொஞ்சம் தூக்கலாக போடுங்க அப்படி சொன்னோன்னா நல்லா போட்டு கொடுத்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு, நல்லா சுட சுட இருந்துச்சா, செம்மையாக இருந்துச்சு. குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 100 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து க்ரில்லில் எங்கடா நம்ம லெக் பீஸ் இருக்கா பார்த்தேன். கரெக்டாக லெக் பீஸ் இருந்துச்சு. அப்படியே அந்த லெக் பீஸ் எடுத்து சாப்பிடும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முட்டை மசாலா வாங்கியிருந்தேன். ஸோ இந்த முட்டை மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஸோ அந்த கடையில் போட்டிருந்தாங்களா, அதையும் வாங்கியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வாயில் போட்டுப்பாங்க. நான் வந்து பாதி கடிச்சு தான் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்கள் முட்டை மசாலா சாப்பிட்ருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரேர் வந்து எல்லோரும் சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா. அப்படியே பரோட்டா வந்து ஒரு 4 பரோட்டா வாங்கியிருந்தோம். எனக்கு 2 பரோட்டா நான் எடுத்துகிட்டு அதில் குழம்பு ஊற்றி நல்லா அந்த சால்னாவை ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த க்ரில் எடுத்து அப்படியே ஃப்ரைட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து அந்த குஃபூஸ்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதில் மயோனைஸு சிக்கன்லாம் போட்டு ஷவர்மா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு ரோல் ஆகலை. கடிச்சோன்னே எல்லாம் வந்து அப்படியே பாதியாக வந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐட்டமில் உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.